தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதன்முறையாக பங்கேற்பு. கடலோர காவல் படையில் பாலின சமத்துவத்திற்கான கொள்கை சீர்திருத்தத்தை வெளியிட்டார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். காணாமல் போனவர்களின் குடும்பத்தினருக்கு பணி நியமனம் வழங்கவும் நடவடிக்கை. காவிரி விவகாரத்தில் மத்திய நீர்வள அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை கருத்து. தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசிற்கு எச்சரிக்கை. மூடப்பட்ட டாஸ்மாக் மது கடைகளின் எண்ணிக்கை குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? தமிழ்நாடு அரசிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினா. காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளனர். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அமைச்சர்கள், பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தெலுங்கு தேச கட்சி, ஐக்கிய ஜனதாதள கட்சி, சிவசேனா கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முதன்முறையாக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்து புதிய கட்சியில் இணைந்துள்ள காக்கோலி கோஷ், சந்தாப்தி ராய், சாயோனி கோஷ் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் உரையாற்றினர். இந்திய கடலோர காவல் படையில் ஆண் பெண் சமத்துவம் பேணுதல் உள்ளிட்ட கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ளார். டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கொள்கை சீர்திருத்தங்கள் பற்றிய புத்தகத்தை வெளியிட்டார். அதில் இந்திய கடலோர காவல் படையில் ஆண் பெண் சமத்துவ பேணுதல், பணி நியமனத்தில் இரு பாலினத்தவருக்கும் சம வாய்ப்பளித்தல், அதிகாரிகளின் பணி நிபந்தனைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் கடலில் பணியாற்றும் போது காணாமல் போன அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதற்கான கொள்கை சீர்திருத்தத்தையும் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங், இந்திய கடலோர காவல் படை தலைமை இயக்குநர் பரமேஷ் சிவமணி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காவேரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் எங்கும் குறிப்பிடவில்லை என்று மத்திய நீர்வள அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் அணை கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி நிபந்தனைக்குட்பட்டது என்றும், தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முடியாது என்றும் நாடாளுமன்றத்தில் கூறிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு விவசாயிகளின் உரிமைகளையும் நலன்களையும் புறக்கணித்து மத்திய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருப்பது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்தகைய முக்கியமான விவகாரங்களில் மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒரே நிலைப்பாட்டிலும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும், இரு மாநிலங்களுக்கிடையேயான நல்லுறவை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு செயல்படுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மூடப்பட்ட டாஸ்மாக் மது கடைகளின் எண்ணிக்கை குறித்து
தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வினாவியுள்ளார். நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 717 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடிவிட்டதாக ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தப்பட்டம் அடித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மூடப்பட்ட மதுக்கடைகளின் முகவரிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதுவரை வெளியிடப்படாததையும், அந்த கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்றியுள்ளதா என்ற கேள்விக்கு பதில் இல்லாததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய டாஸ்மாக் மதுக்கடைகள் ஏதேனும் திறக்கப்பட்டுள்ளனவா என்ற கேள்விக்கான பதில் கிடைக்காததையும் குறிப்பிட்டுள்ளார். மொத்தத்தில் மூடப்பட்டதாக கூறிய 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் பற்றி எது கேட்டாலும் அந்த மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் அணுகவும் என்ற ஒரே பதிலை மட்டும்தான் RTI இடம் இருந்து கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடைகளின் முழு விவரங்களையும் முகவரிகளையும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மாற்று பணிகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காவிரியில் கர்நாடக அரசு தன்னிச்சையாக எந்தவித கட்டுமானத்தையும் மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதிக்கவில்லை என்று தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சூரிய ஒளி மின் உற்பத்தியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்தார். எனவே வரும் நாட்களில் சோலார் பேனல் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை பேட்டரி பேக் மூலம் சேமித்து வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு தன்னிச்சையாக எந்தவித கட்டுமானத்தையும் மேற்கொள்ள அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட மாநில கட்டுமானத்தை மேற்கொள்ள எந்த தடையும் உச்சநீதிமன்றம் விதிக்கவில்லை என கூறும் கருத்து தவறானது என கூறினார். கர்நாடக முதலமைச்சருடன் நேரில் சந்தித்து மேகதாட்டு விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று கூறினார். தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்தில் நிறைய வழிகாட்டுதலை கவர்னர் தரப்புலேருந்து கொடுத்துட்டே வராங்க. கண்டிப்பாக அது ஏற்புடையது இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்தில் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. இதில் நிறைய மாறுதலான கைடன்ஸை கவர்னர் அலுவலகம் கொடுக்கப்பட்டதாக கேள்விப்படுறோம். ஸோ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலெல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்ணுறது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், காவிரியின் குறுக்கே கர்நாடக அணை கட்டுவதற்கு கீழே உள்ள மாநிலங்களின் ஒப்புதல் பெற தேவையில்லை என்று நீர்வள அமைச்சகம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலங்களவையில் நீர்வளத்துறை இணை அமைச்சர் அளித்துள்ள பதில் மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு ஆற்றிலும் அதன் வடிநிலை பகுதியில் உள்ளவர்களின் ஒப்புதல் இல்லாமல் அணைகள் கட்ட முடியாது என்ற சட்டத்தை மீறி இந்த பதிலளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அலமாட்டில் அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசுக்கும் ஆந்திர அரசுக்கும் இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரியாறு தென்னிந்தியாவின் உழவர்களுக்கு பாசன நீராகவும் மக்களுக்கு குடிநீராகவும் பயன்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் காவிரி தீர்ப்பாயம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் தீர்ப்பை காக்கவும் மாநிலங்கள் இடையிலான நீர் உரிமையை காக்கவும் பிரதமர் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வார சந்தையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி மூலம் திறந்து வைத்தார். பேராவூரணி வார சந்தை 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி மூலம் திறந்து வைத்தார். புதிதாக திறக்கப்பட்ட கட்டடத்தில் இன்று வணிகர்கள் வணிகம் செய்ய தொடங்கும் முன் சிறப்பு பூஜைகள் செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வர்த்தக சங்க தலைவர்கள், வியாபாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்பதே தமிழ்நாடு அரசின் தெளிவான நிலைப்பாடு என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நிதிநிலை அறிக்கையில் தங்கள் துறை சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து மேகதாட்டு விவகாரம் குறித்து பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதே தமிழ்நாடு அரசின் தெளிவான நிலைப்பாடு என்றும் அதில் எந்தவித ரகசியமும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்யலாம் என சிலர் நினைக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். 6 மணிக்கு மேலே எந்த அதிகாரிகளையும் சந்திக்காத முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று திமுகவின் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகரில் திமுக சட்டத்துறை சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் RS பாரதி உரையாற்றினார். அப்போது தாவே காட்சியில் மாலை 6 மணிக்கு மேலே முதலமைச்சர் ஜோசப் விஜய் யாரையும் பார்க்க மாட்டாராம் என்று கூறினார். காவிரி ஆற்று நீர் பிரச்சினை பற்றி தாவேக அமைச்சர்களுக்கு என்ன தெரியும் என்று வினாவினார். காரைக்காலில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகளை தூர்வாரும் பணிகள் குறித்து புதுச்சேரி ஆளுநர் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகளை தூர்வாரும் பணிகள் மற்றும் நீர் மேலாண்மை திட்டம் மேற்கொள்ள விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை மத்திய அரசின் NIT கல்லூரி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் மாநில ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டே உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பாசனத்தை முறைப்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துதல், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல் மற்றும் ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜேசுதாஸ் மீது பொய் புகார்களை திமுகவினர் பரப்பி வருவதாக முன்னாள் அரசு வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் தாவேக மாமன்ற உறுப்பினருமான மந்திரமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மடத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 17 பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிலங்களை லிங்கக்குமார் என்பவர் ஆக்கிரமித்து வந்ததாகவும் அதனை தடுக்கும் வகையில் தாவேக வழக்கறிஞர் ஜேசுதாஸ் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த லிங்கக்குமார் ஜேசுதாஸ் தன்னை தகாத வார்த்தையாக கூறி அவர் மீது பொய் புகார் அளித்துள்ளதாக கூறினார். மேலும் ஜேசுதாஸ் மீது பொய் புகார்களை திமுகவினர் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் தாவேக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜேசுதாஸ் உடன் இருந்தார். திராவிட கட்சிகளின் ஊழல், கனிமவள கொள்ளை, மணல் கடத்தல் போன்றவை திமுக தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் பெத்தாச்சி ஆசாத், விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஜோதிமணி, மதுரை மாவட்ட செயலாளர் ஹனிபா விஜய், மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து மாநில செயலாளர் பாஸ்கரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திராவிட கட்சிகளின் ஊழல், கனிமவள கொள்ளை, மணல் கடத்தல் போன்றவை திமுக தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். ஆனாலும் தாங்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாகவே உள்ளோம் என்று கூறினார். சினிமா மோகத்தால் தாவேகா வெற்றி பெற்று விட்டதாகவும் ஆட்சி அமைந்து 3 மாதங்களாகியும் தாவேகாவின் கொள்கை என்ன என்பதை இதுவரை சொல்லவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தாவேகாவை மறைமுகமாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பாஜக ஆதரித்துள்ளதாக கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு பணி அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டதை வரவேற்கிறோம் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் முகமது ரஷீத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 32 பேரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கிய அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்துள்ளது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் கிளிட்டர்ஸ் செய்தியாளர்களிடம் பேசியபோது, அரசு பணி வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை நீதிமன்றம் தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார்.
அரசு வேலை வாய்ப்பை நம்பி காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மனிதநேய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் முகமது ரசீத் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு பணி அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டதை வரவேற்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தாலும் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வழக்கை தொடர்ந்து நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். கொளத்தூரில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் திருமங்கலம் மோகன் தலைமையில் நடைபெற்றது. கொளத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க வடசென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் திருமங்கலம் மோகன் தலைமையில் செயல் வீரர்கள் மற்றும் மகளிர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் திருமங்கலம் மோகன், உண்மையான மற்றும் நீண்டகால தொண்டர்களுக்கு மட்டுமே கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் உட்கட்சி பிரச்சினைகளுக்கு தலைமை மூலம் தேர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வரவிருக்கும் தேர்தலை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் குறைகளை அறிந்து களப்பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி மற்றும் சைவ உணவுகள் விருந்தாக வழங்கப்பட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கோழிப்பண்ணை தொழில்துறையில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து 2 நாட்கள் கண்காட்சி நடைபெற உள்ளது. கோழிப்பண்ணை துறையில் இளம் தலைமுறையினருக்கான தொழில்நுட்பம், முதலீடு, தொழில் முனைவு, வணிக வாய்ப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பொள்ளாச்சியில் நாளையும் நாளை மறுநாளும் என 2 நாட்கள் கண்காட்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக கோவையில் கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளை ஒருங்கிணைக்கும் அமைப்பின் ராம்ஜி ராகவன் மற்றும் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகு ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். இந்த கண்காட்சியில் கோழிப்பண்ணை வளர்ப்பு, தீவன உற்பத்தி, இனப்பெருக்க தொழில்நுட்பம், முட்டை உற்பத்தி ஆகியவை குறித்து தொழில்நுட்ப விளக்கங்கள் இடம்பெறுகின்றனர். தொழில்நுட்ப கருத்தரங்குகள், வல்லுநர்கள் கலந்துரையாடல், நேரடி செயல்முறை விளக்கங்கள், புதிய தயாரிப்புகள் அறிமுகம், தொழில் முனைவோர் முதலீட்டாளர் சந்திப்பு, வணிக ஒத்துழைப்பு வாய்ப்புகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. பழனி முருகன் கோவில் நில மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகிறார். பழனி முருகன் கோவில் நில மோசடி தொடர்பாக நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் அடிப்படையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் போலி அறக்கட்டளை பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நேற்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார். பகல் 10 மணி முதல் சிபிசிஐடி ஆய்வாளர் சந்தனாலட்சுமியும் அதன்பின் 11:30 மணி முதல் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கமும் விசாரித்தனர். மாலை 5 மணிக்கு விசாரணை முடிவடைந்தது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்று பழனி கோவில் நிலத்தில் பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினார். அவரிடம் தென்மண்டல சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருச்சி புனித வளனார் கல்லூரி முன்னாள் மாணவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான அப்துல் கலாமுக்கு கல்லூரி மாணவர்கள் நினைவஞ்சலி செலுத்தினர். திருச்சி புனித வளனார் கல்லூரி முன்னாள் மாணவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான அப்துல் கலாம் நினைவு நாள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். முன்னதாக அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு கல்லூரி முதல்வரும் சிறப்பு விருந்தினர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கல்லூரி மாணவர்களும் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அருகே நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் ஆண்களுக்கு இணையாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை அருகே உள்ள அடையாற்றில் ஃபைன் ஃபிட்னஸ் பெட்டரேசன் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. 24 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து 300க்கு மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இதில் பள்ளி சிறுவர்களும் பெண்களும் கலந்து கொண்டு தங்களது உடற்கட்டமைப்பை காட்டிய காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது.
போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 5 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்தியாவில் முதன்முறையாக பாலக்காட்டில் பிறந்த குழந்தைக்கு அரிய குடல் நீள விரிவாக்க அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இது தொடர்பாக பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அகல்யா மருத்துவமனை மருத்துவர்கள் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினர். பிறந்த சில நாட்களிலேயே நீளம் குறைவான அரிய குடல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தை அமனாவுக்கு சீரான கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உரிய முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை வல்லுநர்கள் இணைந்த மருத்துவ குழுவினர் 11 மாதங்களாக குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர். 11 மாதங்களாக நீர்ம உணவு மூலம் குழந்தை பராமரிக்கப்பட்டது. குழந்தையின் நிலைமையை கருத்தில் கொண்டு துபாயைச் சேர்ந்த பிரிட்டிஷ் குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பஷாம் கலில், கத்தாரைச் சேர்ந்த டாக்டர் சலீம் ஆகியோர் இந்தியா வரவழைக்கப்பட்டு அவர்களின் தலைமையில் இந்தியாவில் முதல் முறையாக குடல் நீள அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குழந்தை அமனா முழுமையாக குணமடைந்து நலமுடன் உள்ளதாக தெரிவித்தனர். முசிறி அருகே கிணற்றில் தவறி விழுந்த மானை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக உயிருடன் மீட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தும்பளம் வனப்பகுதியிலிருந்து ஆண் புள்ளிமான் தண்ணீர் குடிப்பதற்காக கொளக்குடி பகுதிக்கு சென்றது. அங்கு எதிர்பாராத விதமாக மான் 75 அடி உள்ள கிணறு ஒன்றில் தவறி விழுந்துள்ளது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் தங்கராஜ் முசிறி தீயணைப்புத்துறை நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் முசிறி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் சரவணன் உள்ளிட்ட வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கிணற்றில் கயிறு கட்டி இறங்கி மானை உயிருடன் மீட்டனர். இதையடுத்து மானை வனக்காவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்த நிலையில் அவர் மானை காட்டில் விட்டார். திருச்சி காவிரி ஆற்றில் குறைந்த அளவே தண்ணீர் செல்லும் நிலையில் மீன்கள் செத்து மிதப்பதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குறுவை நெற்பயிருக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. குடிநீர் தேவைக்காக மட்டுமே அவ்வப்போது நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி காவிரி ஆற்றில் ஆங்காங்கே குளம் போல் நீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் அங்கு தேங்கியுள்ள நீரில் மீன்கள் செத்து மிதக்கின்றனர். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதிகாரிகள் அங்கு வந்து நீரின் தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் செத்து மிதக்கும் மீன்களை அகற்றி படித்துறையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பனார் கோவில் வட்டார இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டரங்கம் அமைத்து தர கோரி அப்பகுதி இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் செம்பனார் கோவில் வட்டார இளைஞர்கள் தங்கள் பகுதிக்கு உள் விளையாட்டரங்கம் அமைத்து தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இடம் இருந்தால் தேர்வு செய்து சொல்லுங்கள் என்று கூறினார். இதற்கு செம்பனார் கோவில் காவல் நிலையம் எதிரே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தை தேர்வு செய்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தென் மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டப்படுவதை கண்டித்து மருத்துவர்கள் மருத்துவ கழிவுடன் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளின் மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றாமல் நீர்நிலைகளில் கொட்டி எரிப்பதாக கூறி மதுரையைச் சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ கழிவுடன் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குளறுபடியான தகவலை தருவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதோடு மதுரை மாநகர பகுதியில் மருத்துவ கழிவு அகற்றும் ஆலை அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடியில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி டூவிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி மாவட்ட தலைவர் இசக்கி முத்துக்குமார் தலைமை வகித்தார். மாவட்ட பொறுப்பாளர்கள் சரவணகுமார், பலவேஷம், முத்துகிருஷ்ணன், பழனியாண்டி, திருப்பதி, வெங்கடேஷ், கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் RSS அமைப்பைச் சேர்ந்த சீதாராம் மற்றும் பாஜக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் ஒன்றிய செயலாளர் மாயவன் முத்துசாமி உரையாற்றினார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில்
தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூரில் நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டலர் மேலாளர் அலுவலகத்தை 200க்கு மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும், கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சணல் சாக்குகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் போராட்டத்தின் காரணமாக விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், நிறுவன தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் செய்தியாளர்களை தாக்கியதை கண்டித்து பொதுமக்களும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டமன்ற உறுப்பினர் கபில், அவருடைய சகோதரர் தனஞ்செழியன் மற்றும் தாவேகா தொண்டர்கள் ஆகியோர் பார்த்துவிட்டு வெளியே வந்தனர். அப்போது செய்தியாளர்கள் படம் எப்படி உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கபில் செய்தியாளரை தாக்க முயன்றதாக செய்தி வெளியானது. இது குறித்த வீடியோ வெளியானதால் ஆவேசமடைந்த சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில், அவருடைய சகோதரர் தனஞ்செழியன் மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகள் அந்த வீடியோவை வெளியிட்டவரை தாக்கினர். இதனை அறிந்த நாளிதழ் செய்தியாளர் அரங்கநாதன் அதை படம் பிடித்துள்ளார். இதனால் செய்தியாளரை தாக்கி அவரிடம் இருந்த செல்போனை பிடுங்கி வீடியோவை அளித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த அப்பகுதி மக்களும் செய்தியாளரின் உறவினர்களும் அரங்கநாதனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினரின் அட்டூழியத்தை கண்டித்து அரசு மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சு நடத்திய பின் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தென்காசியில் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவன் மனைவியை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் மங்களமால் சாலை பகுதியைச் சேர்ந்த வீர மணிகண்டன் அன்னலட்சுமி தம்பதிக்கு திருமணமாகி 6 மாதங்கள் மட்டுமே ஆகும் நிலையில் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வழக்கம் போல் ஏற்பட்ட பிரச்சனை கைகலப்பாக மாறியதில் வீட்டில் வைத்திருந்த அரிவாளால் மனைவியை வெட்டிவிட்டு மணிகண்டன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதையடுத்து காவல்துறை கைது செய்து விடுமோ என்ற அச்சத்தில் மணிகண்டன் தென்காசி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இது தொடர்ந்து அவரது மனைவியின் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் ஏற்க மறுத்ததால் மனவேதனை அடைந்த மனைவியும் மகளும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திருமலை அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவருக்கு மஞ்சுளா என்ற மனைவியும் ஒரு மகளும் உள்ள நிலையில் அவர் 2வது திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து ராமசாமி ஊருக்கு திரும்பிய தகவல் அறிந்த முதல் மனைவி மஞ்சுளாவும் அவரது மகளும் தங்களது வாழ்வாதாரத்திற்கு உதவ கோரி அவரிடம் கேட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் மனமுடைந்த மஞ்சுளாவும் அவரது மகளும் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவல்துறையினரும் பொதுமக்களும் உடனடியாக தடுத்து நிறுத்தியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து பெண்ணாடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாங்கள் பட்ட துன்பத்திற்கும் தங்கள் பிள்ளையின் முயற்சிக்கும் உரிய பயன் கிடைத்துள்ளதாக காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் ராஜாவின் பெற்றோர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி பேச்சியம்மாள் இணையரின் இளைய மகன் ராஜா ஸ்காட்லாந்தின் கிளாசிகோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் 65 கிலோ எடை பிரிவு பளுதூக்கும் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். ராஜாவின் தந்தை முத்துப்பாண்டி சுமை தூக்கும் தொழிலாளியாக உள்ளார். அவர் தாய் பேச்சியம்மாள் தீப்பெட்டி ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். அவர் அண்ணன் சுரேஷ்குமார் தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ள ராஜாவும் அவர் அண்ணன் சுரேஷ்குமாரும் தொடக்கத்தில் கபடி விளையாட்டில் ஆர்வம் செலுத்தினர். அதன் பின் பயிற்சியாளர்கள் இருவரையும் பளுதூக்கும் போட்டிக்கு தயார் செய்துள்ளனர். பள்ளி காலத்திலிருந்தே பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற ராஜாவும் மயிலாடுதுறையில் உள்ள சாய் விளையாட்டு விடுதியில் இடம் கிடைத்தது. தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றதால் பெரம்பூர் ரயில்வேயில் அவருக்கு பணி கிடைத்தது. இப்போது ஸ்காட்லாந்தின் கிளாசிகோ நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் 65 கிலோ எடை பிரிவு பளுதூக்கும் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். தாங்கள் பட்ட துன்பத்திற்கு பயன் கிடைத்துள்ளதாக அவரின் பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சென்னை கொளத்தூரில் ஸ்டார் கூடைப்பந்து அகாடமியில் 10வது ஆண்டு மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. சென்னை கொளத்தூரில் உள் விளையாட்டு திடலில் ஜூலை 11 தொடங்கி ஜூலை 26 வரை நடைபெற்ற கூடைப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 114 அணிகள் கலந்து கொண்டனர். இந்த அகாடமியின் நிறுவனரும் முன்னாள் இந்திய கூடைப்பந்து விளையாட்டின் கேப்டன் ஜூனா ஜக்காரியா, அகாடமியின் செயலாளர் ஜக்காரியா தாமஸ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனா விருது பெற்ற ஜெய்சங்கர் மேனன், முன்னாள் கேப்டன் ஜெபஸ்டின் சேவியர் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு சுழற் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் எந்த முன்னறிவிப்பும் இன்றி 100க்கு மேற்பட்ட செங்கல் சூளைகளை சீல் வைத்துள்ளனர். இதை கண்டித்து செங்கல் சூளை உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறு குறு தொழில் வரிசையில் செங்கல் தொழில் மிக முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் 500க்கு மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகின்றனர். இதில் ஏழை எளிய மக்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிமவள மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் எந்த முன்னறிவிப்பும் இன்றி தோவாளை வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் 100க்கு மேற்பட்ட செங்கல் சூளைகளை இடித்து மூடியுள்ளனர். இதனால் செங்கல் சூளையில் பணியாற்றிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வேலை இழந்து தவித்து வருகின்றனர். செங்கல் கிடைக்காததால் கட்டுமான தொழிலும் முடங்கியது. இதனால் செங்கல் சூளை உரிமையாளர்கள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பெரம்பலூர் அருகே உரிய அனுமதி பெறாமல் நாட்டு வெடி, வானவெடி தயாரித்து விற்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 166 கிலோ வெடி மருந்தையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சூற்றுத்துறையைச் சேர்ந்த பழனி பெரம்பலூர் மாவட்டம் கலரம்பட்டியில் பட்டாசு விற்பனை கடை நடத்தி வருகிறார். இவர் கடையில் திருவையாறு மேலவட்டத்தைச் சேர்ந்த ரவிசங்கர், திருச்சி மாவட்டம் துறையூர் கொப்பம்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஆகியோர் பணியாற்றி வந்துள்ளனர். இவர் நாட்டு வெடி, வான வேடிக்கைகளை தயாரித்து தனது கடையில் விற்பனை செய்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் வெடி தயாரித்துக் கொண்டிருந்த பழனி, ரவிசங்கர், சதீஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் பட்டாசு விற்பனை உரிமத்திற்கு மட்டும் அனுமதி பெற்றுவிட்டு சட்டத்திற்கு புறம்பாக நாட்டு வெடிகள் தயாரித்து வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 166 கிலோ வெடிமருந்து மற்றும் வெடி தயாரிக்கும் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இவர்களை பெரம்பலூர் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்மனுக்காக தேர் செய்யும் பணி சிறப்பான பூஜைகளுடன் தொடங்கியது. தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் அம்மனுக்கு புதிதாக தேர் செய்ய திட்டமிட்டுள்ளனர். அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன் தேர்வு செய்த தேவையான முழு பணத்தையும் நன்கொடையாக அளிக்கிறார். 35 அடி உயரம், 11 அடி அகலம் கொண்ட இந்த தேரினை செய்ய தற்போது 1 கோடியே 8 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு செய்யும் பணி இன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் பணிகள் நடைபெறவுள்ள கோவில் தெப்பக்குளம் பகுதியிலும் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இந்த சிறப்பு பூஜையில் செயல் அலுவலர் பொன்னி, இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், அறங்காவலர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள்.
ஜனநாயகன் படத்தில் நீக்கப்பட்ட காட்சிகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த 23ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த 6 காட்சிகள் இறுதிக்கட்ட எடிட்டிங்கில் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவை விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் வினோத், விஜய் இடம்பெற்ற 2 ஜாலியான காட்சிகள், 2 ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் 2 சென்டிமெண்ட் காட்சிகள் இறுதி பதிவில் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார். அந்த காட்சிகளை விரைவில் ரசிகர்களுக்காக வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஹம்பர் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் தமாரா கோர்பாட்ஸை வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஜெர்மனியின் ஹம்பர் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்களுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஜெர்மனியின் தமாரா கோர்பாட்ஸ், ஹங்கேரியின் அன்னா போண்டர் ஆகியோர் மோதினர். இதில் சிறப்பாக விளையாடிய தமாரா கோர்பாட்ஸ் 6-3, 6-3 என நேர் செட் கணக்கில் ஹங்கேரியின் அன்னா போண்டரை வீழ்த்தினார். இதன் மூலம் ஜெர்மனியின் தமாரா கோர்பாட்ஸ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,05,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 155 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,15,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 58 புள்ளிகள் அதிகரித்து 76,894 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 18 புள்ளிகள் அதிகரித்து 24,014 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதன்முறையாக பங்கேற்பு. கடலோர காவல் படையில் பாலின சமத்துவத்திற்கான கொள்கை சீர்திருத்தத்தை வெளியிட்டார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். காணாமல் போனவர்களின் குடும்பத்தினருக்கு பணி நியமனம் வழங்கவும் நடவடிக்கை. காவிரி விவகாரத்தில் மத்திய நீர்வள அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை கருத்து. தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசிற்கு எச்சரிக்கை. மூடப்பட்ட டாஸ்மாக் மது கடைகளின் எண்ணிக்கை குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? தமிழ்நாடு அரசிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினா. காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் விளக்கம். கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.